ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஜெபம் பூமியை அசைக்கும் போது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனம். டாக்டர் கேரி கிரீன்பர்க் என்பவர் உலகத்தில் இருக்கும் கடற்கரை மணல்களை மிக பெரிதாக புகைப்படம் எடுத்திருக்கிறார். மண்ணில் கலந்திருக்கும் துகள்கள், கிளிஞ்சல்கள், பவள துகள்கள் ஆகியவற்றில் உள்ள பலவிதமான வண்ணங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் இருந்தது. நாம் கண்களில் காணும் மணலை விட அநேக காரியங்கள் அதில் இருப்பதாக அவர் கண்டறிந்தார். மணலை குறித்து கண்டறியும் கனிம பகுப்பாய்வில், அதாவது அரினோலாஜி, மண்ணரிப்பு மற்றும் அதன் கரையோர பாதிப்புகள் ஆகியவரை கண்டறிவர். சிறிய மணல் துகள் கூட மிக அரிய தகவலை கொடுக்க முடியும். அதேபோன்று ஒரு சிறிய ஜெபம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை பற்றி வேதம் வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம், யோவான் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கத்தை கையில் பிடித்திருந்த தேவ தூதனை காண்கின்றார். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. வசனம் 3-5. நெருப்பினாலும் ஜெபத்தினாலும் நிறைக்கப்பட்ட தூப வர்க்கத்தை அந்த தூதன் பூமியிலே கொட்டிய போது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் கடைசி நாட்களையும் கிறிஸ்துவின் வருகையையும் அறிவிக்கும் எக்காலத்தை ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். வசனம் 6. சில வேளைகளில் நம்முடைய ஜெபம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நாம் நம்ப மறுக்கலாம். ஆனால் தேவன் அவற்றை தவற விடுவதில்லை. அதை அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் நோக்கத்திற்கு பயன்படுத்துகின்றார். நாம் அற்பமானது என்று எண்ணுகிற சிறிய ஜெபத்தை அவர் பூமியை அசைக்கும் வலிமையுள்ளதாய் பார்க்கிறார். எழுதினவர் ஜேம்ஸ் பேங்க்ஸ். தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் என்று இயேசு ஏன் ஜெபித்தார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? எவ்வாறெல்லாம் நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கலாம்? பரலோக பிதாவே, என்னுடைய ஜெபங்களை ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தில் இன்று உண்மையாய் இருப்பதின் மூலம் உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.